வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ETW அகாடமி. வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A எக்ஸாம்ஸ்க்காக நம்ம ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தேர்வு 148, இன்னும் குறிப்பாக 53வது தேர்வு தலைப்பு. இது டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் நிறைய டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இது வரைக்கும் 52 டாபிக் முடிச்சிருக்கோம். இது 53வது டாபிக். நண்பர்களே, நான் ஏற்கனவே அறிவிச்சிருந்த சர்வதேச அமைப்புகள், அதாவது ஐநா சபை, உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் அப்படிங்கிற முக்கியமான டாப்பிக்கோட டெஸ்ட் இது. இந்த டெஸ்ட்டில் நம்ம கவர் பண்ண போகிற பாடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th அரசியல் அறிவியல், அதில் தொகுதி 2ல் பாடம் 11 சர்வதேச அமைப்புகள். இந்த பாடம் மட்டுமே மொத்தம் 32 பக்கங்கள் இருக்குது. அதில் இருக்கிற எல்லா பாசிபிள் கொஷின்ஸையும் எடுத்திருக்கோம். மொத்தமாக 126 கேள்விகள். டைம் உங்களுக்கு இப்போ இல்லைன்னா டைம் அலோகேட் பண்ணிவிட்டு நிதானமாக கவனித்து ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுங்கள். டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, சர்வதேச சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? சர்வதேச சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? விடை 1919. சர்வதேச தந்திக் கழகம் என அழைக்கப்படும் சர்வதேச தொலைத்தொடர்பு கழகம் ITU அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்த கேள்விக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு. சர்வதேச தொலைத்தொடர்பு கழகம் ITU வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச தந்திக் கழகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சர்வதேச தொலைத்தொடர்பு கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1865. சர்வதேச அஞ்சல் கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? சர்வதேச அஞ்சல் கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? விடை 1874. சர்வதேச அமைப்புகள் பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள ஒவ்வொரு அமைப்புகளும் ஏற்படுத்தப்பட்ட, துவங்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட ஆண்டுகள் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் அது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ கவனமாக இந்த டாப்பிக்கை இறுதி வரைக்கும் பாருங்கள். சர்வதேச தொலைத்தொடர்பு கழகம் மற்றும் சர்வதேச அஞ்சல் கழகம் ஆகியவை தற்போது எவ்வமைப்பின் அங்கங்களாக உள்ளன? போன 2 கேள்விகள் நம்ம பார்த்தோம் இல்லையா. சர்வதேச தொலைத்தொடர்பு கழகம் மற்றும் சர்வதேச அஞ்சல் கழகம் ஆகியவை தற்போது எவ்வமைப்பின் அங்கங்களாக உள்ளன? விடை ஐக்கிய நாடு சபை. சர்வதேச தந்திக் கழகமும் சர்வதேச அஞ்சல் கழகமும், தந்திக் கழகம் நான் சொல்றது இதை தான், சர்வதேச தொலைத்தொடர்பு கழகம் ITU. சர்வதேச தந்திக் கழகமும் சர்வதேச அஞ்சல் கழகமும் தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கங்களாக உள்ளன. 1899ஆம் ஆண்டு சர்வதேச அமைதிக்கான மாநாடு எங்கு நடைபெற்றது? இதுதான் முதல் சர்வதேச அமைதிக்கான மாநாடு, அப்படிதான் இருக்கும். 1899ஆம் ஆண்டு சர்வதேச அமைதிக்கான மாநாடு எங்கு நடைபெற்றது? தி ஹேக் என்கின்ற நகரத்தில் நடைபெற்றது. நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நீங்கள் ரொம்ப எளிமையாக பாஸ் பண்ணுறதுக்கான வெற்றி ஃபார்முலா சொல்கிறேன். இந்த அறிவிப்பை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. நம்ம டெஸ்ட் எல்லாமே முழுமையான தேர்வுகள், அதாவது ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாத தேர்வுகள். சொல்லி கொடுக்கறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி என்னென்னா கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்கிற டெஸ்ட் வழியில் நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2 சிலபஸை ஃப்ரீயாக பப்ளிக் மோடில் முடிச்சு கொடுக்குறோம். அதாவது ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதில் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாத தேர்வுகளாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 147 டெஸ்ட்டுகள் அது மாதிரி வந்துருக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் முடிகிற வரைக்கும் இது தொடர்ந்து பப்ளிக் மோடில் வரும். இப்போ வரைக்குமே 147 டெஸ்ட் வந்துருக்குது. இன்னும் ஒரு 50-60 டெஸ்ட்டுகள் வரும். ஒரு டெஸ்ட்டுக்கு ஆவரேஜாக 100 கேள்விகள்னு வச்சுக்கிட்டா கூட மொத்தம் 20,000 கேள்விகள் தான். இதை மட்டும் சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணாலே நீ 100% ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். சார், நான் இப்போ ஆரம்பித்தா எல்லா டெஸ்ட்டையும் எக்ஸாம் கூட முடிச்சிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக முடியும். எக்ஸாமுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரிவைஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் முடிஞ்ச பிறகு நம்ம சேனலில் வரப்போகிற 20 மாடல் கொஷின் பேப்பரையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2
ஒவ்வொரு யூனிட்லேருந்து எத்தனை கேள்விகள் ஸ்பிளிட்டேஷனோட வருமோ அது மாதிரி 20க்கும் மேற்பட்ட மாடல் டெஸ்ட்டுகள் நம்ம சேனலில் வரப்போகுது. அதையும் நீங்கள் அட்டன் பண்ணி முடிக்கலாம். அவ்வளோ டைம் இருக்குது. இந்த டெஸ்ட்டுகளில் உள்ள கேள்விகளை எழுதி வச்சிக்க முடியாதவங்க, அதாவது டெஸ்ட் 1லேருந்து எக்ஸாம் வரைக்கும் வரப்போகிற மாடல் கொஷின் பேப்பர் உள்ள கேள்விகளை எழுதி வச்சிக்க நேரம் இல்லாதவங்க இந்த டெஸ்ட் பிடிஎஃப்களை எங்கள்கிட்டேருந்து வாங்கிக்கவும் முடியும். இந்த டெஸ்ட் பிடிஎஃப்ல நீங்கள் எங்கள்கிட்டேருந்து பெறணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு சார் ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பிடிஎஃப்களை எப்படி பெறணும் அப்படிங்கிற வழிமுறையை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் எழுதி படிச்சிங்கன்னா எந்த ஃபீஸும் இல்லை. ஆனால் இந்த பிடிஎஃப்ல நீங்கள் பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டணம் இருக்குது. அதை எதிர்பார்த்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த கேள்விக்கு போகலாம். சர்வதேச அமைதிக்கான தி ஹேக் மாநாடு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளில் சமரசம் செய்வதற்கு ஒரு நிரந்தர தீர்ப்பாயத்தை ஏற்படுத்திய ஆண்டு என்ன? விடை 1902. இந்த தீர்ப்பாயம் தான் பின்னாளில் சர்வதேச நீதிமன்றம் தோன்ற காரணம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேக் மாநாடு நாடுகளுக்கிடையே பிரச்சனைகளில் சமரசம் செய்வதற்கு ஒரு நிரந்தர தீர்ப்பாயத்தை ஏற்படுத்தியது. இந்த தீர்ப்பாயம் தான் பின்னாளில் சர்வதேச நீதிமன்றம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது. அமைதியான வழியில் போரினை தடுப்பதற்கான முறைகளையும் போர் குறித்த சட்டங்களையும் வரையறை செய்த மாநாடு எது? விடை தி ஹேக் மாநாடு தான். வெர்சைல்ஸ் அமைதி மாநாட்டிற்கு தலைமை தாங்கி சர்வதேச அமைப்பை உருவாக செய்தவர் யார்? வெர்சைல்ஸ் அமைதி மாநாட்டிற்கு தலைமை தாங்கி சர்வதேச அமைப்பை உருவாக செய்தவர் யார்? அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த உட்ரோ வில்சன். முதல் உலகப் போரின் இறுதியில் அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன் சர்வதேச சங்கத்திற்கான தனது 14 கருத்துக்களை, எத்தனை கருத்துக்கள்? 14 கருத்துக்களை வெளியிட்ட ஆண்டு எது? அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன் 14 கருத்துக்களை வெளியிட்டார். சர்வதேச சங்கத்திற்கான அந்த 14 கருத்துக்களை அவர் வெளியிட்ட ஆண்டு எது? 1918. சர்வதேச சங்கம் துவங்கப்பட்டவுடன் அது தற்காலிகமாக எங்கு செயல்பட்டது? உட்ரோ வில்சனின் அந்த 14 கருத்துக்கள் அதன் அடிப்படையில் தான் சர்வதேச சங்கம் துவங்கப்படுது. அது துவங்கப்பட்டவுடன் அது தற்காலிகமாக எங்கு செயல்பட்டது? லண்டனில் செயல்பட்டது. 1920 முதல் சர்வதேச சங்கம் எங்கிருந்து இயங்கி வந்தது? முதல்ல லண்டன்ல இருந்துச்சு. 1920 முதல் சர்வதேச சங்கம் ஜெனீவாவில் இருந்து இயங்கி வந்தது. சர்வதேச சங்கத்தில் பங்கேற்காத நாடு எது? அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர் தான் சர்வதேச சங்கம் உருவாகவே காரணம். ஆனால் சர்வதேச சங்கத்தில் பங்கேற்காத நாடு அமெரிக்கா. சர்வதேச சங்கத்தின் எந்த முக்கிய பொறுப்பையும் ஏற்காமல் வெறுமனே உறுப்பினராக மட்டுமே இருந்த நாடுகள் எவை? சர்வதேச சங்கத்தின் எந்த முக்கிய பொறுப்பையும் ஏற்காமல் வெறுமனே உறுப்பினராக மட்டுமே இருந்த நாடுகள் எவை? ஜெர்மனி மற்றும் சோவியத் யூனியன், அன்றைய சோவியத் யூனியன். துவக்கத்தில் சர்வதேச சங்கத்தின் பொதுச்சபை துவக்கத்தில் எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருந்தது? 28 உறுப்பினர்களை கொண்டிருந்தது. 1926 சர்வதேச சங்கத்தில் உறுப்பினரான ஜெர்மனி. கேள்விக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு, பார்த்துக்கோங்க. எப்பொழுதுமே ஒரு கேள்வியை அணுகும் பொழுது
அந்த கேள்வியிலிருந்து வேற என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சர்வதேச சங்கத்தில் ஜெர்மனி எப்போது உறுப்பினராக சேர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. 1926. சரி, 1926 சர்வதேச சங்கத்தில் உறுப்பினரான ஜெர்மனி பின்பு நாஜிக்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதை அடுத்து எந்த ஆண்டில் அந்த சர்வதேச சங்கத்திலிருந்து வெளியேறியது? சேர்ந்த ஆண்டு 1926, வெளியேறிய ஆண்டு 1933. சர்வதேச சங்கத்திலிருந்து கழுத்தை பிடித்து வெளியேற்றப்பட்ட ஒரே நாடு எது? சர்வதேச சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரே நாடு எது? அது சோவியத் யூனியன். 1933 சர்வதேச சங்கத்தில் இணைந்த சோவியத் யூனியன் எந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியதால் 1939 சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது? எந்த நாட்டின் மீது சோவியத் யூனியன் தாக்குதல் நடத்தியதால் அது சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது? பின்லாந்து மீது தாக்குதல் நடத்தியதால். 1933 மஞ்சூரியாவின் மீது தாக்குதல் நடத்தியதால் சர்வதேச சங்கத்தால் விமர்சிக்கப்பட்டு பின்னர் சங்கத்திலிருந்து தானாகவே வெளியேறிய நாடு எது? 1933 மஞ்சூரியாவின் மீது தாக்குதல் நடத்திய அந்த நாடு ஜப்பான். இந்த தாக்குதலை சர்வதேச சங்கம் விமர்சித்தது. இதனால் சங்கத்திலிருந்து ஜப்பான் வெளியேறியது. எந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி அதனை ஆக்கிரமித்து கொண்டதற்காக உறுப்பினர் ஆவதற்கான இத்தாலியின் விருப்பம் சர்வதேச சங்கத்தால் நிராகரிக்கப்பட்டது? விடை எத்தியோப்பியா. ஹிட்லரின் அரசு செக்கோஸ்லோவியாவை ஆக்கிரமித்ததையும் சூட்டன்லாந்தை தன்னுடன் இணைத்து கொண்டதையும் பிரிட்டனும் பிரான்சும் ஏற்றுக்கொண்டனர். எந்த மாநாட்டில் ஏற்றுக்கொண்டனர்? 1938 முனிச் மாநாட்டில் ஏற்றுக்கொண்டனர். 1939 ஜெர்மனியானது சோவியத் யூனியனுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு எந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியது? 1939 அந்த வருஷம் ஜெர்மனி சோவியத் யூனியனுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு எந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தியது? போலந்து மீது தாக்குதல் நடத்தியது. சர்வதேச சங்கத்தின் தோல்விக்கான காரணம் எது? வீடியோ பாஸ் பண்ணிங்க. பாஸ் பண்ணிட்டு பொறுமையாக நிதானமாக படிங்க. இதில் சர்வதேச சங்கத்தின் தோல்விக்கான காரணம் எது? விடை இவை அனைத்தும். சர்வதேச சங்கமானது ஆக்கிரமிப்பு நாடுகளின் மீது தனது வலுவான அதிகாரத்தை செலுத்த முடியவில்லை. ஆக்கிரமிப்புக்கு எதிராக இராணுவ குறுக்கீடு செய்யாமல் வெறும் பெயரளவிலான பொருளாதார தடையை மட்டுமே சங்கத்தால் அந்த நாடுகளின் மீது விதிக்க முடிந்தது. உறுப்பினர் அல்லாத மற்ற நாடுகளின் மீது சர்வதேச சங்கத்தால் அதிகாரம் செலுத்தவோ கட்டுப்படுத்தவோ முடியவில்லை. ஆகவே இந்த காரணங்கள் அனைத்தும் சர்வதேச சங்கத்தின் தோல்விக்கான காரணங்கள். வேறு சில காரணங்களும் இருக்குது, அதை நான் இங்கே புல்லட்டினில் கொடுத்துருக்கேன். முக்கியமான இன்னொரு காரணம் 1930 நிலவிய பொருளாதார மந்த நிலை. இதனால் ஒரு நாடு இன்னொரு நாட்டோட போர் பிரச்சனையில் தலையிடுறது பெரிய பொருளாதார இழப்பை சந்திக்க நேரிடலாம் அப்படின்னு பயந்துட்டு கூட மற்ற நாடுகள் ஒதுங்கியே இருந்தன. முக்கியமான நாடுகளாக கருதப்பட்ட பிரிட்டனும் பிரான்ஸும் கூட ஒதுங்கி நின்று வேடிக்கை தான் பார்த்துச்சு. சங்கத்திற்கென்று படைகள் எதுவும் இல்லாததால் இராணுவ நடவடிக்கைகளின் போது உறுப்பு நாடுகள் குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் தங்களது படைகளை அனுப்ப வேண்டியிருந்தது. இதெல்லாம் தான் சர்வதேச சங்கத்தின் தோல்விக்கான காரணங்கள். அடுத்த கேள்வி இதை பற்றி தான். சர்வதேச சங்கத்தின் தோல்விக்கான முக்கியமான காரணமாக கருதப்படுவது எது? இப்பயும் வீடியோவை பாஸ் பண்ணீங்க. பொறுமையாக 4 ஆப்ஷனையும் படிங்க. படிச்சுட்டு சொல்லுங்கள். கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் சர்வதேச சங்கத்தின் தோல்விக்கான காரணம் சோவியத் யூனியன் வெளியேற்றப்பட்டது. அது ஒரு வலுவான நாடு. அது வெளியேற்றப்பட்டவுடன் அங்கேயே சர்வதேச சங்கத்தின் தோல்வி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஆரம்பிக்கும் பொழுதே அதோட முதல் தோல்வி. அமெரிக்கா அது கூட சேரல.
சர்வதேச சங்கம் ஏன் உலகில் அமைதியை ஏற்படுத்த முடியவில்லை? சர்வதேச சங்கம் முதல் உலகப் போருக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டது. இனிமேல் போரே நடத்தக்கூடாது, போர் வராமல் நாம் உலகத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட துவங்கப்பட்டதான் சர்வதேச சங்கம். ஆனால் அதால் இரண்டாம் உலகப் போரை தடுக்க முடியல. சர்வதேச சங்கத்தின் மிகப்பெரிய தோல்வி அது. சர்வதேச சங்கம் ஏன் உலகில் அமைதியை ஏற்படுத்த முடியவில்லை? காரணம் இவை அனைத்தும்: ஐரோப்பியர்களின் ஆதிக்கம், நிறவெறியை எதிர்க்க தவறியது, சங்கத்தில் பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி மற்றும் ஜப்பானின் ஆதிக்கம். இதெல்லாம் தான் சங்கத்தின் தோல்விக்கு காரணம். பின்வருவனவற்றுள் அமெரிக்க அதிபர் வில்சன் குறிப்பிட்டது எதை? அமைதிக்கான நிரந்தர பாதுகாப்பு. ஆனால் இதை சங்கத்தால் அளிக்க முடியல. ஐக்கிய நாடுகள் சபை என்ற பெயர் யாரால் உருவாக்கப்பட்டது? சங்கத்தின் தோல்விக்கு பிறகு உலகத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்கும் போர் மற்றும் ஏனைய இடையூறுகளை சமாளிப்பதற்கும் ஒரு அமைப்பு தேவைப்பட்டுச்சு. அந்த அமைப்பு தான் ஐக்கிய நாடுகள் சபை. ஐக்கிய நாடுகள் சபை என்ற பெயர் யாரால் உருவாக்கப்பட்டது? அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அவர்களால் உருவாக்கப்பட்டது. 1942 எத்தனை நாடுகளின் பிரதிநிதிகள் ஐக்கிய நாடுகள் சபை உருவாவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர்? 1942 ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் எத்தனை நாடுகளின் பிரதிநிதிகள் ஐக்கிய நாடுகள் சபை உருவாவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர்? விடை 26 நாடுகளின் பிரதிநிதிகள். 1944 ஆகஸ்டில் சீனா, சோவியத் யூனியன், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க நாடுகளின் பிரதிநிதிகள் எங்கு சந்தித்து புதிய சர்வதேச அமைப்பிற்கான அடிப்படை வரைவை உருவாக்கினர்? எங்கே சந்திச்சாங்கன்னா டம்பார்டன் ஓக்ஸ் அப்படிங்கிற இடத்துல சந்திச்சாங்க. இந்த மாநாடு ஆகஸ்ட் 21 முதல் அக்டோபர் 7, 1944 வரை நடைபெற்றது. இன்னொரு கேள்வி கேட்பாங்க, எந்த சந்திப்பின் அடிப்படை வரைவு ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனமாக மாறியது? இன்னொரு கேள்வி கேட்பாங்க. அது எந்த சந்திப்புனா டம்பார்டன் ஓக்ஸ் சந்திப்பு. ஐநாவின் 4 முக்கிய நோக்கங்களில் சேராதது எது? விடை பதட்டமான எல்லைகளை உடைய நாடுகளின் இராணுவ பாதுகாப்பு அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய நோக்கம் அல்ல. ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு நான் வரிசையாக சொல்கிறேன், காதில் வாங்கிக்கோங்க. கற்றலில் கேட்டலே சிறந்தது. எல்லா நாடுகளின் இராணுவ பாதுகாப்பு. நான் பதற்றமான எல்லைகளை உடையன்னு சொல்லியிருக்கேன், அது சும்மா. எல்லா நாடுகளின் இராணுவ பாதுகாப்பு, அனைத்து நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக மேம்பாடு, அனைத்து மனித உரிமைகளை பாதுகாப்பது, சர்வதேச நீதி. இந்த 4 தான் ஐநாவின் முக்கிய நோக்கங்கள். 1945 ஆண்டு ஜெர்மனி சரணடைந்ததை அடுத்து 50 நாடுகளின் பிரதிநிதிகள் சான் பிரான்சிஸ்கோ நகரில் கூடி ஐக்கிய நாடுகள் சாசனத்தில் கையெழுத்திட்ட நாள் எது? எத்தனை செய்திகள் இந்த கேள்வியில் இருக்கு பாருங்க. என்னோட நோக்கம் வெறும் டெஸ்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா செய்திகளையும் காதில் போட்டுடணும். நம்மளுடைய மூளை ரொம்ப விசித்திரமான ஒரு அமைப்பு. நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ஊன்றி கேட்குறீங்க அப்படின்னா, தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் நல்ல மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா அது அந்த விஷயத்தை கொண்டு உங்களுக்கு கொடுக்கும். 1945 ஆண்டு ஜெர்மனி சரணடைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட அதோட செகண்ட் வேர்ல்டு வார் ஓவர். அப்போது 50 நாடுகளின் பிரதிநிதிகள் சான் பிரான்சிஸ்கோ நகரில் கூடி ஐக்கிய நாடுகள் சாசனத்தில் கையெழுத்திட்டனர். என்னைக்கு கையெழுத்து போட்டாங்க? ஜூன் 26, 1945. கையெழுத்து போட்டோன்னே ஐக்கிய நாடுகள் சபை உருவாகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதான் அடுத்த கேள்வி. ஐக்கிய நாடுகள் சபையானது அதிகாரப்பூர்வமாக எப்போது தொடங்கப்பட்டது?
அக்டோபர் 24, 1945. பசிபிக் போர் முடிவுக்கு வந்ததை அடுத்து இந்த நாளில்தான், அதாவது அக்டோபர் 24, 1945, இந்த நாளில்தான் அமெரிக்காவானது அதிகாரப்பூர்வமாக இதில் இணைந்து கொண்டது. அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக ஐநாவில் இணைந்த நாள் முதல் தான் ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஐநாவின் மறுதலிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள 5 நிரந்தர நாடுகளில் சேராதது எது? உலகமே ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாலும் அதை மறுக்கிற அதிகாரம் ஐநாவின் நிரந்தர உறுப்பினர்களுக்கு உண்டு. அதுக்கு பேர் தான் மறுதலிக்கும் அதிகாரம்னு பேர். மறுதலிப்பு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள நாடுகளில் சேராதது எது? இத்தாலி அதில் கிடையாது. மறுதலிப்பு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள மற்றும் ஐநாவின் நிரந்தர 5 உறுப்புகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனா, பிரான்ஸு, இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன். அன்னைக்கு சோவியத் யூனியன், இன்னைக்கு இது உடஞ்சிருச்சு, இப்போ ரஷ்யா. ஐநாவின் மேற்கண்ட அந்த 5 நிரந்தர உறுப்பினர்கள் எவ்வாறு அறியப்படுகின்றனர்? P5 பர்மனன்ட் 5 என்று அழைக்கப்படுகின்றனர். சர்வதேச சங்கத்தின் தீர்மானத்தை போலவே சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டை அடிப்படை நோக்கமாக கொண்டுள்ள ஐநா சாசனத்தின் உறுப்பு எது? எந்த நோக்கம்? சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டை அடிப்படை நோக்கமாக கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபை சாசனத்தின் உறுப்பு எது? இந்த நோக்கத்தை கொண்டுள்ள உறுப்பு 23. 1945 ஐநா எத்தனை முக்கிய அமைப்புகளை கொண்டதாக இருந்தது? 6 முக்கிய அமைப்புகள். ஐநாவில் 6 முக்கியமான அமைப்புகள் இருக்கு. பொதுச்சபை, பாதுகாப்பு குழு இல்லைனா பாதுகாப்பு சபை, பொருளாதார மற்றும் சமூக குழு, அறங்காவலர் குழு, சர்வதேச நீதிமன்றம் மற்றும் ஐநாவின் செயலகம். காலனிய ஒழிப்பிற்கான நடைமுறை தேவைகளை கொண்டிருந்த ஐநாவின் அமைப்பு எது? விடை அறங்காவலர் குழு. இப்போ காலனியத்திலிருந்து எல்லா நாடுகளும் விடுதலை ஆயிடுச்சு. இப்போ அறங்காவலர் குழுவுக்கான தேவை நிறைவடைந்து விட்டது. எனவே அறங்காவலர் குழு கலைக்கப்பட்டு விட்டதா அப்படின்னா இல்லை. வேறு சில தேவைக்காக அறங்காவல் குழு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூடுது. அதை பற்றிய கேள்விகள் பின்னாடி இருக்கு, பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் பொருந்தாத இணை எது? வீடியோ பாஸ் பண்ணீங்க, ரிலாக்ஸ்டாக பாருங்க. பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணை ஆப்ஷன் ஏ, அறங்காவலர் குழு ஐநாவிற்கான நாடாளுமன்றம். நான் சொல்லியிருக்கேன், அது தவறு. பொதுச்சபை தான் ஐநாவிற்கான நாடாளுமன்றம். சரிங்களா? பாதுகாப்பு குழு தான் ஐநாவின் நிர்வாக குழு. செயலகம் தான் ஐநாவின் அனைத்து திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கான அமைப்பு. செயலகம்தான் ஐநாவின் நிர்வாக பிரிவு. ஐநாவில் கூடி விவாதிக்கக்கூடிய ஓர் முக்கிய அமைப்பாக உள்ளது எது? ஐநாவின் நாடாளுமன்றம் நம்ம போன கேள்வியில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஐநாவில் கூடி விவாதிக்கக்கூடிய ஒரு முக்கிய அமைப்பாக உள்ளது எது? அது பொதுச்சபை. ஐநாவின் உறுப்பு நாடுகளுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் அதிகபட்சமாக எத்தனை வாக்குகள் வழங்கப்படுகின்றன? அந்த நாடு பெரிய நாடாக இருக்கலாம், ரொம்ப பொருளாதார பலம் மிக்க நாடாக இருக்கலாம், இராணுவ பலம் மிக்க நாடாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஐநாவின் உறுப்பு நாடுகளுக்கு எத்தனை வாக்குகள் வழங்கப்படுகின்றன ஏதோ ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு? விடை ஒரே ஒரு வாக்கு மட்டுமே. ஐநாவிற்கான நிதிநிலை அறிக்கை எத்தனை பங்கு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்படுகின்றன? விடை 3/2 பங்கு. ஐநாவின் பொதுச்சபையின் கூட்டமானது ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதத்தில் நடைபெறுகிறது? விடை செப்டம்பரில் நடைபெறுகிறது. பெரும்பான்மையான தீர்மானங்கள் செப்டம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கு இடையே நிறைவேற்றப்பட்டு விடுகின்றன. ஐநாவின் பொதுச்சபையின் 6 முக்கிய குழுக்களில்
சமூகம், மனிதநேயம் மற்றும் பண்பாட்டிற்கான குழு எது? சமூகம், மனிதநேயம் மற்றும் பண்பாட்டிற்கான குழு மூன்றாவது குழு. ஐநாவின் முதல் குழு எதை பார்த்துக்குதுன்னா ஆயுத குறைப்பு மற்றும் சர்வதேச பாதுகாப்பை பார்த்துக்கிறது. இரண்டாவது குழு பொருளாதாரம் மற்றும் நிதி. நான்காவது குழு சிறப்பு அரசியல் மற்றும் காலனிய ஒழிப்பு. ஐந்தாவது குழு நிர்வாகம் மற்றும் நிதிநிலை அறிக்கை. ஆறாவது குழு சட்டம். காஷ்மீர் பிரச்சனையில் பாகிஸ்தானின் பக்கம் நின்று கொண்டு எந்தவித சாத்தியமான விளைவுகளும் இந்தியாவிற்கு ஏற்படாத வண்ணம் குறுக்கீடு செய்த ஐநாவின் நிரந்தர உறுப்பினர் எது? தனது மறுதலிப்பு அதிகாரத்தை அந்த நாடு பயன்படுத்துது. அந்த நாடு சீனா. மற்ற எந்த நாட்டினை காட்டிலும் இந்தியர்களின் சுதந்திரம் பற்றிய புரிதல் அதிகம் எனவும் வளர்ச்சி, பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகள் யாவும் சுதந்திரத்தினால் விளைந்தவை எனவும் அவை ஒன்றுக்கொன்று மாற்று அல்ல என்பதையும் இந்தியர்கள் நன்றாக அறிந்துள்ளனர் என்று குறிப்பிட்டவர் யார்? அவர் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் பொதுச் செயலாளர் கோபி அன்னான் அவர்கள். கோஃபி அன்னான் டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் இவ்வாறு அவர் கூறினார். மேலும் அவர் என்ன சொன்னார்னா, இந்தியர்கள் தங்களது பன்மைத்துவ மக்களாட்சி மூலம் பரந்த சுதந்திரம் நோக்கி செல்வதாக மேலும் குறிப்பிடுகிறார். தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானங்கள் மீது தனது மறுதலிக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி வரும் நாடு எது? இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றுனா இந்த நாடு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. இஸ்ரேல் என்ன அநியாயம் பண்ணாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் இந்த நாடு செயல்படும். இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானங்கள் எதுவாக இருந்தாலும் அதன் மீது மறுதலிக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி வரும் நாடு எது? அமெரிக்கா. 2014ஆம் ஆண்டு கிரிமியாவை இணைத்து கொண்டதற்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது தமது மறுதலிக்கும் அதிகாரத்தை பயன்படுத்திய நாடு எது? அந்த நாடு ரஷ்யா. 2014 கிரிமியாவை ரஷ்யா இணைத்து கொண்டது. அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது கூட அதை நிறைவேற விடாமல் தனது மறுதலிக்கும் அதிகாரத்தை ரஷ்யா பயன்படுத்தி கொண்டது. 5 நிரந்தர உறுப்பினர்களும் தங்கள் மறுதலிக்கும் அதிகாரத்தை மக்களின் விருப்பங்களை பாதுகாப்பதற்கு மாறாக தங்களின் சுய அரசியல் விருப்பங்களுக்கும் அல்லது புவிசார் அரசியல் விருப்பங்களுக்கும் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டும் அமைப்பு எது? சர்வதேச பொது மன்னிப்பு சபை. ஐநாவின் பொதுச்சபையின் நடவடிக்கைகளை மீறி பாதுகாப்பு சபையின் மறுதலிக்கும் அதிகாரமானது செயல்பட முடியாது எனும் தீர்மானம் எது? இந்த தீர்மானத்தின் பெயர் அமைதிக்கான ஒற்றுமை தீர்மானம். அமைதிக்கான ஒற்றுமை தீர்மானம். அமைதிக்கான ஒற்றுமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 1950 நவம்பர் 3. ஆப்ஷன் பி. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான பொறுப்பு மிக்க ஐநா அமைப்பு எது? சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான பொறுப்பு மிக்க ஐநா அமைப்பு எது? அது பாதுகாப்பு சபை. ஐநாவின் பாதுகாப்பு சபையானது 5 நிரந்தர உறுப்பினர்கள் உட்பட எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? 15 உறுப்பினர்கள். ஐநாவின் பொதுச்சபை உறுப்பினர்களில் நிரந்தர 5 உறுப்பினர்களை தவிர மீதம் இருக்கும் 10 உறுப்பினர்கள் பொதுச்சபையினால் எத்தனை ஆண்டிற்கு ஒரு முறை சுழற்சி முறையில் தேர்வு செய்யப்படுகின்றனர்? விடை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஐநாவின் பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானத்தை இயற்ற வேண்டுமெனில் எத்தனை வாக்குகள் தேவை? ஐநாவின் பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானத்தை இயற்ற வேண்டுமெனில் எத்தனை வாக்குகள் தேவை? 9 வாக்குகள் தேவை. ஐநாவின் பாதுகாப்பு சபையில் மேலும் அதிக நிரந்தர உறுப்பினர்களை இணைப்பதற்கான கோரிக்கைகள் எழுந்தால் அந்த கோரிக்கையானது எதனால் தீர்மானிக்கப்படும்? ஐநாவின் உறுப்பு நாடுகளால்.
ஐநாவின் பொருளாதார மற்றும் சமூக குழுவிற்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? ஐநாவின் பொருளாதார மற்றும் சமூக குழுவிற்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? 54 உறுப்பினர்கள். அனைத்து கண்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் 54 உறுப்பினர்கள் ஐநாவின் பொருளாதார மற்றும் சமூக குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஐநாவின் பொருளாதார மற்றும் சமூக குழு உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? இவர்களின் பதவிக்காலம் என்ன? 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஐநாவின் பொருளாதார மற்றும் சமூக குழுவின் கீழ் உள்ள அமைப்புகள் என்னென்னு பாருங்க. அதுதான் FAO, WHO, யுனெஸ்கோ, UNDP, யூனிசெஃப், UNHCR ஆகியவை. அதுக்கெல்லாம் என்ன விரிவாக்கம் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு படித்து பார்த்துக்கோங்க. இந்த அமைப்புகள்லாம் ஐநாவின் பொருளாதார மற்றும் சமூக குழுவின் கீழ் உள்ள அமைப்புகள். காலனியத்திலிருந்து கடைசியாக சுதந்திரம் பெற்றது பலாவ் அப்படிங்கிற ஒரு பகுதி. பலாவ் விடுதலை அடைந்த ஆண்டு எது? 1994. இத்தோடு அறங்காவலர் குழுவானது தனது பணியினை நிறுத்திக் கொள்ளவும் தேவைப்படும் போது மட்டும் கூடுவதாகவும் முடிவு செய்தது. பர்மனன்ட் உறுப்பினர்கள் 5 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அறங்காவலர் குழுவின் நிரந்தர உறுப்பினர்கள். டேஷும் அதன் அலுவலகமும் அமைதிக்கான அரண்மனையாக திகழ்கின்றன. பின்வருவனவற்றுள் அமைதிக்கான அரண்மனையாக திகழ்வது எது? அது சர்வதேச நீதிமன்றம். சர்வதேச நீதிமன்றத்தின் கட்டடம் யாரால் வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா லாப நோக்கமற்ற கர்னேஜ் அறக்கட்டளையால் வழங்கப்பட்டது. இந்த கட்டடத்தை பயன்படுத்துவதற்கான ஆண்டு நிதியை இந்த அறக்கட்டளைக்கு ஐநா வழங்குகிறது. ஐநாவின் முக்கிய நீதித்துறை அமைப்பான சர்வதேச நீதிமன்றம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? நெதர்லாந்தில் உள்ள தி ஹேக். ஹேக் நகரில் நடைபெற்ற ஒரு மாநாட்டு தீர்மானம் தான் சர்வதேச நீதிமன்றமே உருவாக காரணம் அப்படிங்கிறத நம்ம முதல் 3-4 கேள்விகளிலே பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தி ஹேக் எங்கே இருக்குது? நெதர்லாந்தில் இருக்குது. உலக நீதிமன்றம் டேஷில் ஏற்படுத்தப்பட்டு டேஷ் முதல் செயல்பட்டு வருகிறது. உலக நீதிமன்றம் அதான் சர்வதேச நீதிமன்றம்ங்கிறது 1945 துவங்கப்பட்டு 1946 முதல் செயல்பட்டு வருகிறது. 1946 இருந்து சர்வதேச நீதிமன்றமானது எத்தனைக்கும் மேற்பட்ட வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது? ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 150 வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த நீதிமன்றமானது சர்வதேச சட்டங்களின்படி நாடுகளுக்கு இடையில் ஏற்படும் போர் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. மாறாக இது தனிநபர்களின் வழக்குகளை விசாரிப்பது இல்லை. எந்த நாடும் இதன் விசாரணை தேவையில்லை என்று கருதினால் தானாகவே விலகிக் கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த நாடு இந்த நீதிமன்றத்தின் விசாரணையை ஏற்றுக்கொள்கிறதோ அது கண்டிப்பாக இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். உலக நீதிமன்றத்திற்கு எத்தனை நீதிபதிகள் நியமிக்கப்படுகின்றனர்? சர்வதேச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 15. உலக நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு நியமிக்கப்படுகின்றனர்? 9 ஆண்டுகளுக்கு நியமிக்கப்படுகின்றனர். உலக நீதிமன்றத்தின் நீதிபதிகளை ஐநாவின் பொது சபையும் பாதுகாப்பு சபையும் சேர்ந்து தேர்வு செய்கின்றனர். சர்வதேச நீதிமன்றத்திற்கு வழக்குகளை பரிந்துரை செய்வது எது? ஐநாவின் அமைப்பான பாதுகாப்பு சபை. 2017 முதல் ஐநாவின் பொது செயலாளராக பணியாற்றும் ஆண்டனியோ குட்ரஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவர் போர்ச்சுகலை சேர்ந்தவர். இந்த இடத்துல நான் இன்னொரு கேள்வி மிஸ் பண்ணிட்டேன். அது என்ன கேள்வினா, ஐநாவின் முதல் பொது செயலாளர் யாரு அப்படிங்கிற கேள்வி மிஸ் பண்ணிட்டேன். இந்த கேள்விக்கான விடையை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஐநா எத்தனை முகவாண்மைகளை கொண்டது? ஐநா 15 முகவாண்மைகளை கொண்டது. சர்வதேச தொழிலாளர் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? சர்வதேச தொழிலாளர் கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன?
1945. ஐநா தற்போது எத்தனைக்கும் மேற்பட்ட அரசு சாரா நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றுகிறது? 3000க்கும் மேற்பட்ட. அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுவதற்கு ஏதுவாக தேவையான ஏற்பாடுகளை ஐநா செய்து கொள்ளலாம் என்று கூறும் ஐநா சாசன உறுப்பு எது? உறுப்பு 77. இந்த உறுப்பு 1945 கொண்டு வரப்பட்டது. ஐநாவின் தற்போதைய உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை என்ன? 193. ஆப்ஷன் டி. ஐநாவின் செயலகம்னு ஒன்று இருக்கு. ஐநாவின் செயலகத்தில் 193 சர்வதேச குடிமை பணியாளர்கள் செயல்படுகிறார்கள். நாட்டின் தூதர் போல அவங்க இருக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு பணியாணையை வழங்குறது நாடு கூட இல்லை. அவங்க நாடு கூட பணியாணை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறது இல்லை. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ஐநாவின் செயலகத்தின் தலைமை செயலாளர் தான் தராரு. ஐநாவின் செயலகத்திற்கான தலைமை அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? நியூயார்க்கில் அமைந்துள்ளது. செயலகத்திற்கான பிற அலுவலகங்கள் ஜெனீவா, வியன்னா, நைரோபி, அடிஸ் அபாபா, பெய்ரூட், சாண்டியோகா மற்றும் பாங்காக் நகரில் அமைந்துள்ளன. உலக பொருளாதார அதிகாரமானது டேஷ் என்ற அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. விடை 3 சகோதரிகள் என்ற அமைப்பு, சிஸ்டர் கன்சர்ன்ஸ். உலக வங்கி, சர்வதேச நிதி நிறுவனம், உலக வர்த்தக கழகம், இந்த 3 சிஸ்டர் கன்சர்ன்ஸ் தான் உலக பொருளாதார அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறது. உலக வங்கி எங்கு அமைந்துள்ளது? உலக வங்கி எங்கு அமைந்துள்ளது? வாஷிங்டனில் அமைந்துள்ளது. உலக வங்கி அல்லது உலக வங்கி குழுமம், உலக வங்கியை உலக வங்கி குழுமம் கூட சொல்லலாம், உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1945. உலக வங்கி என்ற பெயரானது 1944 ஜூலை 22 நடைபெற்ற எந்த மாநாட்டில் அளித்த அறிக்கையில் முதலில் பயன்படுத்தப்பட்டது? விடை பிரெட்டன் வுட்ஸ் மாநாட்டு அறிக்கையில் தான் முதலில் உலக வங்கி அப்படிங்கிற பெயர் பயன்படுத்தப்பட்டது. உலக வங்கியின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் எத்தனை? உலக வங்கியின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் 5. என்னென்ன நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா, மறுகட்டமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான சர்வதேச வங்கி, சர்வதேச வளர்ச்சி கூட்டமைப்பு, சர்வதேச நிதிக்கழகம், பல்தேசிய முதலீட்டு உத்தரவாதத்திற்கான பாதுகாப்பு குழுமம், முதலீடு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான சர்வதேச மையம். நடுத்தர வருவாய் நாடுகள் மற்றும் குறைவான வருவாய்க்கான கடன்களை பெறும் நாடுகளில் வறுமை ஒழிப்பு, சுயசார்பான வளர்ச்சியை ஏற்படுத்துவது, உத்தரவாதம் அளிப்பது, பகுப்பாய்வு மற்றும் ஆலோசனைகளை வழங்குவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட அமைப்பு எது? என்ன நோக்கம் அப்படிங்கிறத மறுபடியும் வீடியோ பாஸ் பண்ணுறத படிச்சு பாருங்க. இவற்றையெல்லாம் நோக்கமாக கொண்ட அமைப்பு எது? அந்த அமைப்பு மறுகட்டமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான சர்வதேச வங்கி. ஆப்ஷன் டி. 1945 உருவாக்கப்பட்ட ஐபிஆர்டி தற்போது எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன? இந்த ஐபிஆர்டியில் தற்போது எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன? 184 உறுப்பு நாடுகள் உள்ளன. ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், புக்கில் இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஐபிஆர்டியின் வருவாய் ஜூன் 2018 $698 பில்லியன். உறுப்பு நாடுகளின் துணையுடன் ஏழை நாடுகளில் வறுமை ஒழிப்பிற்கான வட்டியில்லா கடன்கள், மானியங்களை உறுப்பினர்களிடமிருந்து நிதி உதவியை பெற்று வழங்கும் அமைப்பு எது? இது வரைக்கும் ஒரு வேலை இருக்குது, இந்த வேலையை செய்கிற அமைப்பு எது? அந்த அமைப்பு சர்வதேச வளர்ச்சி கூட்டமைப்பு, ஐடிஏ. சர்வதேச வளர்ச்சி கூட்டமைப்பு ஐடிஏ உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன?
சர்வதேச வளர்ச்சி கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1960. ஜூன் 2018 $24 பில்லியன் ஐடிஏ என்கின்ற இந்த அமைப்பு, இந்த நிறுவனம் மேலாண்மை செய்தது. வளரும் நாடுகளில் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான கடன்களை தனியார் துறையினருக்கு வழங்கும் அமைப்பு எது? வளரும் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான கடன்களை தனியார் துறையினருக்கு வழங்கும் அமைப்பு எது? அந்த அமைப்பு சர்வதேச நிதி கழகம், IFC. 1956 உருவாக்கப்பட்ட சர்வதேச நிதி கழகம் IFC. அப்படின்னா என்ன அர்த்தம்? IFC 1956 உருவாக்கப்பட்டது. இது மொத்தம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? 176 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. 2018 நிதியாண்டில் $23.3 பில்லியன் முதலீடாக இந்த நிறுவனம் செய்துள்ளது. ஒப்பந்தங்கள், பிரச்சனைகள், போர் மற்றும் பணப்பரிமாற்று விகிதங்களினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து முதலீட்டிற்கான பாதுகாப்பை வழங்கும் அமைப்பு எது? முதலீட்டிற்கான பாதுகாப்பை வழங்கும் அமைப்பு எது? பல்தேசிய முதலீட்டு உத்தரவாதத்திற்கான பாதுகாப்பு குழுமம், MIGA. வளரும் நாடுகளில் தனியார் துறையினரின் முதலீட்டினை அதிகரிக்க செய்யும் MIGA, அதாவது பல்தேசிய முதலீட்டு உத்தரவாதத்திற்கான பாதுகாப்பு குழுமம், எப்போது உருவாக்கப்பட்டது? 1988 உருவாக்கப்பட்டது. இதில் 164 உறுப்பு நாடுகள் உள்ளன. இதுவரைக்கும் 5.3 பில்லியன் தொகையை இது வர்த்தகம் செய்துள்ளது. வளரும் நாடுகளில் வெளிநாட்டு முதலீட்டை ஆதரிப்பதுடன் முதலீடு தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது? வளரும் நாடுகளில் வெளிநாட்டு முதலீட்டை ஆதரிப்பதுடன் முதலீடு தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது? முதலீடு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் சர்வதேச மையம், ஆப்ஷன் டி, ICSID. இந்த ICSID 1966 ஏற்படுத்தப்பட்டது. இந்த அமைப்பில் 140 உறுப்பினர்கள் உள்ளனர். உலகின் மிகப்பெரியதும் முதன்மையானதுமான சர்வதேச நிதி நிறுவனம் பிரெட்டன் வுட்ஸ் மாநாட்டில் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? சர்வதேச நிதி நிறுவனம் எந்த மாநாட்டில் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெட்டன் வுட்ஸ் மாநாடு. அது உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1944. பின்வரும் எவ்வமைப்பினால் ஒவ்வொரு நாடும் பக்கத்து நாடுகளிடம் கடன் வாங்குவது குறைந்தது? சர்வதேச நிதி நிறுவனம் அல்லது நிதியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமைப்பினால் தான் ஒவ்வொரு நாடும் பக்கத்து நாடுகளிடம் கடன் வாங்குவது குறைந்தது. சர்வதேச நிதியம், அதாவது சர்வதேச நிதி நிறுவனம், எத்தனை உறுப்புகளை கொண்டுள்ளது? 185 உறுப்பு நாடுகள். உலக தேவைகளுக்காக நிதியமானது அதிகாரப்பூர்வ அமைப்பாக தனது சர்வதேச கையிருப்பை வழங்குகிறது. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிறப்பு எடுப்பு உரிமை என்று அழைக்கப்படுகிறது. ஐக்கிய மற்றும் துணை நாடுகளுக்கான சர்வதேச நிதியத்தையும் மறுகட்டமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான வங்கியையும் உருவாக்க 1942 கோரியவர் யார்? ஹரி டெக்ஸ்டர் ஒயிட் என்பவர் தான் சர்வதேச நிதியத்தையும் மறுகட்டமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான வங்கியையும் உருவாக்க கோரியவர். ஆசிய வளர்ச்சி வங்கி உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1966. ஆசிய வளர்ச்சி வங்கியில் பெரும்பாலும் ஆசியாவை சேர்ந்த நாடுகள் தான் இருக்கு, ஆனால் மேற்கத்திய நாடுகளும் இருக்கு. ஆசிய வளர்ச்சி வங்கியில் எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனர்? 66 உறுப்பினர்கள். சீனாவின் விருப்பமான டேஷ் முன்னெடுப்பில் இந்தியா இணைவதற்கு மறுத்துவிட்டது. பட்டுசாலை முன்னெடுப்பில். ஓர் ஐரோப்பிய ஆசிய அரசியல், பொருளாதார மற்றும் பாதுகாப்பு அமைப்பாக
2001 துவங்கப்பட்ட ஷாங்காய் கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கு உள்ளது? கேள்விக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயங்களை தான் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஷாங்காய் கூட்டமைப்பு 2001 துவங்கப்பட்டுச்சு. நோக்கம் என்ன? ஒரு ஐரோப்பிய ஆசிய அரசியல் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு அமைப்பாக. சரி, அதன் தலைமையகம் எங்கு உள்ளது? பீஜிங்கில் உள்ளது. இந்த ஷாங்காய் கூட்டமைப்பின் தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாங்காய் உற்சாகம். எந்த ஆண்டு நடைபெற்ற ஷாங்காய் கூட்டமைப்பின் கூட்டத்தில் இந்தியா அந்த கூட்டமைப்பின் முழு நேர உறுப்பினராக கலந்து கொண்டது? 2018. 2017 கஜகிஸ்தானில் நடந்த அஸ்டானா உச்சி மாநாட்டில் இந்தியாவுடன் வேறு எந்த நாடும் முழு நேர உறுப்பினராக இணைந்தது? இந்தியாவும் பாகிஸ்தானும் முழு நேர உறுப்பினர்களாக 2017 கஜகஸ்தானில் நடந்த அஸ்டானா உச்சி மாநாட்டில் இணைந்தது. இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட எத்தனை நாடுகள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளனர்? 8 உறுப்பினர்கள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கீழ் எத்தனை அரசுகள் பார்வையாளர்களாகவும் எத்தனை அரசுகள் விவாத பங்கேற்பு உறுப்பினர்களாகவும் உள்ளனர்? 4 அரசுகள் பார்வையாளர்களாகவும் 6 அரசுகள் விவாத பங்கேற்பு உறுப்பினர்களாகவும் உள்ளனர். பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒபெக் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி. கச்சா எண்ணெய்க்கு ஐரோப்பிய மற்றும் அமெரிக்காவை காட்டிலும் ஆசிய நாடுகள் $1 வரை அதிக விலை கொடுக்க நேரிடுகிறது. இந்த விலை வேறுபாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏசியன் பிரீமியம், ஆசிய பிரீமியம் என்று அழைக்கப்படுகிறது. 1960ஆம் ஆண்டு நடந்த எந்த மாநாட்டில் ஒபெக் துவங்கப்பட்டது? விடை பாக்தாத் மாநாட்டில். ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா மற்றும் வெனிசுலா நாடுகளை உறுப்பினராக கொண்டு ஒபெக் துவங்கப்பட்டது. சர்வதேச அணுசக்தி கழகம் IAEA ஒரு தன்னாட்சி நிறுவனமாக ஐநாவால் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1957. இந்திய அரசு மற்றும் அணுசக்தி கழகத்தின் இடையே பாதுகாப்பான சிவில் அணுசக்தி வாய்ப்பிற்கான ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு என்ன? 2009. பிறகு 2014 இந்தியா இந்த ஒப்பந்தத்தினை மாற்றி கூடுதல் நெறிமுறையாக ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை அணுசக்தி கழகத்துடன் ஏற்படுத்தி கொண்டது. இதே ஒரு கேள்வி கேட்பாங்க, எந்த வருஷம்னு? 2014. சரி, ஏன் மாற்றணும் அப்படின்னா இந்தியா அப்பொழுது அமெரிக்காவுடன் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுச்சு. அதன் பின்பற்றி இந்த மாற்றம் நடைபெற்றது. வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டமைப்பு BIMSTEC அப்படின்னு சொல்லுவோம். பிம்ஸ்டெக் ஒரு துணை மண்டல கூட்டமைப்பாக எப்போது உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1997 ஜூன் 6 எத்தீர்மானத்தின்படி தோற்றுவிக்கப்பட்டது? எந்த தீர்மானத்தின்படி இந்த பிம்ஸ்டெக் 1997 ஜூன் 6 தோற்றுவிக்கப்பட்டது? பேங்காக் தீர்மானம். இந்த பிம்ஸ்டெக்கின் உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம், ஸ்ரீலங்கா, மியான்மர் மற்றும் தாய்லாந்து. பிம்ஸ்டெக்கின் செயலகம் எங்குள்ளது? செக்ரட்டரியேட் டாக்காவில் உள்ளது. இது மாதிரி இன்னொரு அமைப்பு SSC தெற்கு ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் பேரு. உலகின் தென்பகுதியில் உள்ள நாடுகள் தங்களிடையே வளர்ச்சிக்கான தொழில்நுட்பங்களை பரிமாறிக்கொள்வது தான் இந்த அமைப்பின் நோக்கம். தெற்கு ஒத்துழைப்பு ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்த மாநாடு எது? பாண்டுங் மாநாடு. இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா கூட்டமைப்பு IBSA அந்தந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களால் ஜூன் 6, 2003 எந்த தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது?
இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா இந்த நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர்களால் 2003 ஜூன் 6 உருவாக்கப்பட்டது. எந்த தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது? பிரேசிலியா தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது. வட அட்லாண்டிக் ஒப்பந்த நாடுகளின் கூட்டமைப்பு, இதான் நேட்டோ. வட அட்லாண்டிக் ஒப்பந்த நாடுகளின் கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? நேட்டோ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1949. முக்கியமான கேள்வி. பின்வரும் எந்த நாட்டிற்கு எதிரான கூட்டு பாதுகாப்பு அமைப்பாக கனடா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளால் நேட்டோ ஏற்படுத்தப்பட்டது? கேள்வி ரொம்ப சிம்பிள். எந்த நாட்டுக்கு எதிராக நேட்டோ ஏற்படுத்தப்பட்டது? சோவியத் யூனியன். சோவியத் யூனியனிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. யாரால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கனடா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளால். நேட்டோவானது மேற்கு ஐரோப்பிய பகுதி முழுவதையும் எந்த நாட்டின் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தது? அமெரிக்காவின் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தது. தற்போது உலகின் அமைதிக்கான மிகப்பெரிய இராணுவ கூட்டமைப்பாக திகழும் அமைப்பு எது? தற்போது உலகின் அமைதிக்கான மிகப்பெரிய இராணுவ கூட்டமைப்பாக திகழும் அமைப்பு நேட்டோ தான். 112வது கேள்வி பாருங்க நண்பர்களே. சர்வதேச தீவிரவாதத்தை எதிர்கொள்ளும் நாடுகளுக்கு உதவுவதற்காக ஐநாவின் தலைமையில் ஏற்படுத்தி கொண்ட கூட்டணி அமைப்பு எது? எந்தெந்த அமைப்புலாம் சேர்த்து ஐநா ஒரு கூட்டணியை உருவாக்குனுச்சு? விடை இவை அனைத்தும். 36 அமைப்புகள். இன்டர்போல், உலக சுங்க அமைப்பு. இந்த கூட்டணி தீவிரவாத எதிர்ப்பு படைக்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்டது. தீவிரவாத எதிர்ப்பு படை உருவாக்கப்பட்டது 2005. இதற்கு மாற்றாக தான் இந்த 36 அமைப்புகள், இன்டர்போல், உலக சுங்க அமைப்பு, இந்த கூட்டணி ஐநாவால் ஏற்படுத்தப்பட்டது. எல்லா விதமான இராணுவ மற்றும் சிவில் சார்ந்த அணுவெடிப்பு பரிசோதனைகளையும் தடை செய்யும் உடன்படிக்கையான முழுமையான அணுசோதனை தடை உடன்படிக்கை. முழுமையான அணுசோதனை தடை உடன்படிக்கை CTBT எங்கு நடந்த ஆயுத குறைப்பு மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? விடை ஜெனீவா. முழுமையான அணுசோதனை தடை உடன்படிக்கை CTBT ஐநாவின் பொது சபையில் 183 நாடுகளால் கையெழுத்திடப்பட்டது எப்போது? 1996 செப்டம்பர் 24. இந்த உடன்படிக்கை 163 ஒப்புதல்களை பெற்றது. முழுமையான அணுசோதனை தடை உடன்படிக்கை CTBTயின் மூலமாக உருவாக்கப்பட்ட அமைப்பான அணு ஆயுத சோதனை தடை என்ற அமைப்பு எந்த நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு கேள்வி நிறுத்தி நிதானமாக படிச்சு பாருங்க, கண்டிப்பாக புரியும். விடை வியன்னா. முழுமையான அணுசோதனை தடை உடன்படிக்கை CTBTக்கு இந்தியா இதுவரை ஆதரவளித்துள்ளதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதே மாதிரி மற்றொரு உலக ஒப்பந்தம் ஒன்று இருக்கு, அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் NPT. அது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1968. இதே ஒரு கேள்வியாக கேட்கலாம், கவனம். பின்வருவனவற்றுள் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் NPT பங்கேற்ற நாடுகள் எவை? இந்த ஒப்பந்தத்தில் பங்கேற்ற நாடுகள் எவை? இதில் பங்கேற்றது சீனா மட்டும்தான். பங்கேற்காத நாடு அதான் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் பங்கேற்காத நாடுகள் இந்தியா, இஸ்ரேல், வடகொரியா, பாகிஸ்தான் மற்றும் தெற்கு சூடான். ஐநா சாசனத்தின் எவ்வுறுப்பு அரசு சாரா நிறுவனங்கள் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியது? விடை உறுப்பு 71. பின்வருவனவற்றுள் எது சர்வதேச அரசு சாரா நிறுவனம்? சர்வதேச பொது மன்னிப்பு சபை என்பது சர்வதேச அரசு சாரா நிறுவனம். இது உலகின் 150க்கும் மேற்பட்ட நாடுகளில் 2.2 மில்லியன் மக்களை தனது உறுப்பினர்களாகவும் கையெழுத்திட்டவர்களாகவும் மற்றும் ஆதரவாளர்களாகவும் கொண்டிருக்கிறது.
சர்வதேச பொது மன்னிப்பு சபையை 1961 லண்டனில் தோற்றுவித்தவர் யார்? சர்வதேச பொது மன்னிப்பு சபை 1961 தோற்றுவிக்கப்படுது, லண்டனில் தோற்றுவிக்கப்படுது. அதை தோற்றுவித்தவர் யார்? பீட்டர் பென்சன் அவர்கள். சித்திரவதைகளுக்கு எதிரான தனது பிரச்சாரத்திற்காக சர்வதேச பொது மன்னிப்பு சபை நோபல் பரிசை பெற்ற ஆண்டு எது? மிக முக்கியமான கேள்வி. சர்வதேச பொது மன்னிப்பு சபை நோபல் பரிசை பெற்ற ஆண்டு 1977. எதுக்காக நோபல் பரிசு கிடைச்சது? சித்திரவதைகளுக்கு எதிரான தனது பிரச்சாரத்திற்காக. மனித உரிமை கண்காணிப்பகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1978. மனித உரிமை கண்காணிப்பகமானது துவக்கத்தில் ஐரோப்பா மற்றும் ஆசிய பகுதிகளின் டேஷாக அறியப்பட்டது. ஹெல்சிங்கி வாட்ச் என அறியப்பட்டது. மனித உரிமை கண்காணிப்பகத்திற்கு ஐநா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? விடை 2008 வழங்கப்பட்டது. எங்கே வழங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தின் 60ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தின் போது 2008 டிசம்பர் 10 அமெரிக்காவின் நியூயார்க்கில் வழங்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அவை UNHRC நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? 2006. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அவை UNHRC எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? 47 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இந்த உறுப்பினர்கள் பொது அவையால் ஆண்டுக்கு ஒரு முறை நேரடியாக இரகசிய வாக்கெடுப்பு முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சில காலம் முன்பு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அவைக்கு இந்தியாவை அதிக வாக்கு எண்ணிக்கை அடிப்படையில் பொது அவை தேர்ந்தெடுத்து உறுப்பினராக்கியது. உறுப்பினர் நாடுகள் 2 முறைக்கு மேல் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் பதவியில் இருக்க முடியாது. பல்வகை உயிர்களும் தாவரங்களும் செழித்து வளருமாறு பூமியின் திறனை காப்பதை நோக்கமாக கொண்டு கனடாவை சேர்ந்த இர்விங் ஸ்டாவே மற்றும் அமெரிக்காவின் டோரதி ஸ்டாவே என்ற இருவரால் 1971ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எது? அந்த அமைப்பின் பெயர் கிரீன் பீஸ் அமைப்பு. கேள்விக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. எதுக்காக கிரீன் பீஸ் அமைப்பு தொடங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூமியின் திறனை காப்பதை நோக்கமாக கொண்டு. யாரெல்லாம் இந்த அமைப்பை துவங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கனடாவை சேர்ந்த இர்விங் ஸ்டாவே மற்றும் அமெரிக்காவின் டோரத்தி ஸ்டாவே. எந்த ஆண்டு? 1971. இந்த கிரீன் பீஸின் தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகரில் உள்ளது. மேலும் 39 நாடுகளில் கிரீன் பீஸ் அமைப்பானது தனது அலுவலகங்களை கொண்டுள்ளது. நண்பர்களே, நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த பிடிஎஃப்கள் நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு சார் ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2 புக்கில் உள்ள ஒரு 3 பாடங்களை தான் நம்ம இந்த டெஸ்ட் ஷெடியூலில் சொல்லியிருந்தோம். அதில் ஒரு பாடத்தை முடிச்சிட்டோம். இந்த பாடங்கள்லாம் எல்லா விஷயமும் நமக்கு தேவையில்லை. முக்கியமான பாயிண்ட்ஸ், துவங்கப்பட்ட வருடங்கள், கையெழுத்தான வருடங்கள், கையெழுத்தான ஒப்பந்தங்கள், இதெல்லாம் தான் நமக்கு தெரியணும். அட்டவணையின்படி நம்ம ஒரு டெஸ்ட் ஷெடியூல் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த டெஸ்ட் ஷெடியூலின் அட்டவணையின்படி அடுத்த டெஸ்ட் தலைப்பு 54 மற்றும் 55வது தேர்வு தலைப்பு இந்திய அண்டை நாட்டு உறவுகள் மற்றும் இந்தியாவும் உலகமும் அப்படிங்கிற தலைப்பு. ஸோ இந்த 2 டாப்பிக்கோட ஸ்டடி மெட்டீரியலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வழக்கம் போல் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு அடுத்தடுத்த தேர்வுகளை எதிர்கொள்ளுங்க. நம்ம விரைவில் சிலபஸை முடிக்கிற நோக்கத்தோடு இருக்கோம். சிலபஸ் முடிச்சுட்டு நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டும் பார்க்க போகிறோம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய ETW அகாடமி உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது. உங்களுக்கு எப்பொழுதும் பக்கபலமாக நிற்கிறது. நன்றி, வணக்கம்.